இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த புக்கு 48 லாஸ் ஆஃப் பவர். ராபர்ட் கிரீன் எழுதின இந்த புக்கு சில நேரத்தில் பேன் கூட பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை மனுஷங்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், எப்படி ஏமாற்றணும், அடுத்தவங்ககிட்டேருந்து எப்படி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்கு. இது வெறும் புக்கு மட்டும் இல்லை, இது ஒரு டேஞ்சரஸ் வெப்பனும் கூட. நீங்கள் எப்போயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தும் ஹார்ட் ஒர்க் பண்ணியோ உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்க முடியாது. அதற்கு காரணமே பவர் இந்த உலகத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான். உலகத்தை ஜெயிக்கணும்னா நல்லவங்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, பவரை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பெரிய பெரிய ராஜாவிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து ஏன் இப்போ இருக்கிற சிஇஓ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற இந்த 48 லாஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. இந்த சீரீஸோட முடிவில் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, ஆனால் ஏமாலே இருக்க மாட்டீங்க. அதிகாரத்தை உங்கள் கையில் கொண்டு வர இன்றைக்கி நம்ம லா 1லேருந்து ஆரம்பிப்போம். ரெடியா? திஸ் இஸ் சதீஷ் அண்ட் வெல்கம் டு பேப்பர் மென்டார்ஸ். லா 1, நெவர் அவுட் ஷைன் தி மாஸ்டர். இந்த லாவோட சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, உன்னை விட நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்க, அதாவது பாஸ் ஆர் லீடர், உங்களை பற்றின பயம் வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் பாஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு உங்கள் டேலண்ட்டை ரொம்ப வெளியே காட்டாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி காட்டினீங்கன்னா பாஸுக்கு உங்கள் மேலே இன்செக்யூரிட்டி வந்துடும். அவனுக்கு மேலே இருக்க பொசிஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு பயப்பட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்கள் டீம் அண்ட் பாஸ் முன்னாடி உங்களை அறிவாளியாக காமிச்சிக்காதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கெரியர் க்ளோஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக உங்கள் பாஸுக்கு தான் எல்லாமே தெரியும், அவர் இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை அப்படின்னு உங்கள் பாஸ் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் டீம் உங்கள் பாஸுக்கு முன்னாடி உங்களை பாராட்டினாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ரிப்ளை, இது எல்லாமே நம்ம பாஸ்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், அவங்க இல்லைன்னா நான் இதை செஞ்சுருக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களோட பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும், உங்கள் கெரியர் க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிக்கோலோ ஃபூக்கின்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் கிங்ஸ் லூயியை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தன்னுடைய திறமையை காட்ட ஆசைப்பட்டு தன்னுடைய பெருமையும் திறமையும் ராஜா கிட்ட காட்டினா ராஜா இன்னும் பெரிய பதவியை தருவார்னு அவர் தப்பாக கணக்கு போட்டார். அதனால் நிக்கோலோ என்ன பண்ணுறாருன்னா, பெரிய மாளிகை கட்டி ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று வைக்கிறாரு. இந்த பார்ட்டியில் கிங்கே வியப்படுற அளவுக்கு மியூசிக், டெக்கரேஷன், சாப்பாடுன்னு எல்லாமே பண்ணுறாரு. இந்த உலகத்தில் இவ்வளோ திறமையான ஒரு மந்திரி யாரும் இல்லைன்னு ராஜா நினைக்கணும்னு நினச்சாரு. பட் பார்ட்டி முடிஞ்சதும் ராஜாவுடைய ரொம்ப சந்தோஷப்படலை. அதுக்கு பதிலாக அவருக்கு பயமும் கோபமும் தான் வந்துச்சு. என்கிட்ட இருக்கிறத விட இவங்கிட்ட இவ்வளோ பணமும் திறமையும் இருக்கா, அப்போது இவன் என்னை விட பெரியவனு காட்ட பார்க்குறானா அப்படின்னு ராஜா நினச்சாரு. அடுத்த நாள் ராஜா மந்திரி மேலே ஒரு தப்பான குற்றச்சாட்டை வச்சு அவர் ஜெயிலில் தூக்கி போட்டார். மந்திரி நிக்கோலோ கடைசி வரைக்கும் அந்த ஜெயிலே தான் அவர் லைஃபாக கழிச்சார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உங்கள் பாஸ்கிட்ட ஓவர் சைனும் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் இதே கதி தான். ஸோ இந்த லா 1ஓட சம்மரி இது தான். நீங்கள் பாஸோட நம்பிக்கை ஜெயிக்கணும்னா நீங்கள் ரொம்ப அறிவாளியாக காட்டுறதை விட அவர் தான் பெரிய அறிவாளி நம்ப வைக்கணும். பாஸோட ஈகோ டச் பண்ணாமல் இருந்தால் உங்கள் கெரியர் சேஃப். அது மட்டும் இல்லை, அவரே உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார். சில பேருக்கு இது ஐஸ் வைக்கிற விஷயம் மாதிரி தான் தோணலாம், ஆனால் பவர் டைனமிக்ஸில் இதுதான் பேஸு. லா 1ல் பாஸை பற்றி பார்த்தோம், ஆனால் நம்ம கூட இருக்கிற நண்பர்களை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா லா 2 கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் ஆக்க போகுது. ஏன்னா ராபர்ட் கிரீன் லா 2ல் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நண்பர்களை எப்போதும் நம்பாதீர்கள், எதிரியை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.